ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா நேச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போவது என்னென்னா, 3 நாளில் முகத்தை அழகாகவும் பொலிவாகவும் மாற்றக்கூடிய ஃபேஷியல் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முக அமைப்பு அழகாக இருக்கும், ஆனாலும் அந்த முகத்தில் பருக்கள் வந்த தழும்புகள் சின்ன சின்ன குழிகளாக காணப்படும் மற்றும் அந்த இடம் கருமை திட்டுக்களாக முகத்தில் ஏற்பட்டு முகம் பொலிவிழந்து காணப்படும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் சாஃப்ட் இல்லாமல் ரஃபாக இருப்பதுடன் மற்றும் கருந்திட்டுக்கள் முகம் முழுவதும் படர்ந்து அழகை கெடுப்பதுடன் வயதான தோற்றத்தையும் தரும். இப்படி நம்ம முகத்தின் அழகையே பாழாக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகளை இந்த ஒரு ஃபேஸ் மாஸ்கை வச்சு நாங்கள் பயன்படுத்துவதன் மூலம் முகத்தின் அழகை பொலிவாகவும் இளமையாகவும் மாற்றிடலாம். இந்த ஃபேஸ் மாஸ்கை எப்படி தயாரித்து பயன்படுத்துவது என்பதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இதே போல பயனுள்ள குறிப்புகளை உடனுக்குடன் பெற எமது மீடியா நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்போதுதான் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வெந்தயம் 2 கைப்பிடி அளவு எடுத்து அதை நன்றாக தண்ணீர்ல கழுவி காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. வழக்கமாக எங்க வீட்டுல வெந்தயத்தை இந்த மாதிரி கழுவிட்டு காய வச்சுட்டு பவுடர் பண்ணி ஒரு காத்து போகாத போத்தல்ல அடைச்சி வச்சிருப்போம். இந்த வெந்தய பவுடர் அழகுக்கு மாத்திரமல்லாமல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் சிறந்தது. அதனால் எப்போதும் எங்களுடைய வீட்டில் வெந்தய பவுடர் நிச்சயமாக இருக்க வேண்டும். இந்த வெந்தய பவுடரை நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வந்தால் இது சர்க்கரை வியாதி, அதிக இரத்த அழுத்தம் போன்றவற்றை கட்டுக்குள் வைத்திருக்கும் மற்றும் கூந்தல் வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதைவிட இன்னும் அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்தது இந்த வெந்தயம். இந்த ஃபேஸ் மாஸ்க் தயாரிக்க தேவையான பொருள்களை பார்த்துடலாம். வெந்தய பவுடரை எடுத்து வைத்திருக்கிறோம். உருளைக்கிழங்கு சாரம் தேவைப்படுகிறது. இதை நன்றாக கழுவி சுத்தம் செய்துட்டு மிக்சியில் போட்டு நன்றாக அரைச்சி சாறு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதற்கு கிளிசரினும் தேவைப்படுகிறது. பக்கத்தில் உள்ள பார்மசிகளில் இலகுவாக வேண்டிக் கொள்ளலாம். ஒரு கிளீன் பவுலை எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் வெந்தய பவுடரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேவைக்கேற்ப உருளைக்கிழங்கு சாறு சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இந்த உருளைக்கிழங்கு சாறு முகத்தில் அங்கங்கே படர்ந்திருக்கும் கருப்பு நிற திட்டுக்களை மிக விரைவாக குணமாக்கி முகத்தை நல்ல வெண்மையாக பொலிவாக்க கூடியது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெயில் சுட்டு முகத்தில் அங்கங்கே கரும் திட்டுகள் காணப்படும். இதை கூட இந்த உருளைக்கிழங்கு சாறு மிக விரைவாகவே குணமாக்கிடும். அடுத்ததாக நாங்கள் சேர்த்துக்கொள்ள போகிறது கிளிசரின் 1 ஸ்பூனையும் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த கிளிசரின் நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஈரத்தன்மையை கொடுத்து முகம் வறட்சி இல்லாமல் பொலிவாக இருக்க ஹெல்ப் பண்ணும் மற்றும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் வைத்திருக்கும். இந்த கிளிசரினை நாங்கள் யூஸ் பண்ணுவதால் ஃபேஸில் அங்கங்கே காணப்படும் பள்ளந்தட்டிகளை நேராக்கி ஃபேஸை பொலிவாக மாற்றக்கூடியது மற்றும் ஃபேஸில் க்ளோனஸை அதிகரிக்கக்கூடியது இந்த கிளிசரின். கிளிசரினை சேர்த்து நீங்கள் ஃபேஸ் மாஸ்க்குகள் பயன்படுத்தும் போது அதை இரவு நேரத்தில் மாத்திரமே பயன்படுத்த வேண்டும். பகல் நேரத்தில் பயன்படுத்தும் போது சன் பர்னிங்கால ஃபேஸ் இன்னும் டார்க்காக சான்சஸ் இருக்கு. அதனால இந்த ஃபேஸ் மாஸ்கை நீங்கள் இரவு நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த ஃபேஸ் மாஸ்க் மிக விரைவாக தண்ணீரை உறிஞ்சிக்கொள்ளும். அதனால தேவைப்பட்டால் இந்த கலவையோட சிறிது தண்ணீர் அல்லது ரோஸ் வாட்டர் சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொள்ளுங்க. ஃபேஸில் இந்த மாஸ்கை அப்ளை பண்ணுவதற்கு முதல்ல உங்களோட ஃபேஸை நன்றாக வாஷ் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு இந்த மாஸ்கை அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 நிமிடங்களுக்கு பிறகு வாஷ் பண்ணி கொள்ளுங்க. இந்த மாஸ்கை ஃபேஸில் அப்ளை பண்ணுவது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். பொறுமையாக ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி கொள்ளுங்க. உங்களோட ஃபேஸின் ஸ்கின் அதிகமாக டேமேஜ் ஆகி இருந்தால், அதாவது பிம்பிள்ஸ் வந்த அடையாளங்கள் குழி குழியாக காணப்பட்டு கருந்திட்டுக்கள் அங்கங்கே படர்ந்து காணப்பட்டால் நீங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்கை நீங்கள் வாரத்தில் 2 தரம் ட்ரை பண்ணலாம். இந்த ஃபேஸ் மாஸ்கை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே நல்ல வித்தியாசம் தெரியும். 100% ஒர்க் பண்ணக்கூடியது. நிச்சயமாக ஸ்கின் டேமேஜ் ஆனவங்க இதை யூஸ் பண்ணும்போது பெஸ்டான ஒரு ரிசல்ட்ஸை எதிர்பார்க்கலாம். 20 நிமிடங்களுக்கு பிறகு ஃபேஸ் மாஸ்க் நன்றாக காஞ்சதும் உங்களோட ஃபேஸை நன்றாக வாஷ் பண்ணி கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதி கேட்கலாம். இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்போதுதான் வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேரும்.